பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணத்தில் செயல்பட்டு வரக்கூடிய டிடிபி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தெஹ்ரி-இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பிற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து பயங்கரமான சண்டை நிலை வந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தாலும் திரும்ப மோதல்கள் அதிக அளவில் முற்றி தான் போயிருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு வான்வழி தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில டிடிபியை சார்ந்த அமைப்பு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை அடிச்சு ஓட விட்டதாவோ, அந்த வீரர்கள் 22 பேரை கொன்னதாவோ, அவங்க கிட்ட இருந்து ராணுவ ஆயுதங்களை கைப்பற்றின மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டிடிபி அமைப்பின் தலைவராக இருக்கார் இல்லையா காசிம் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதி இருக்கார் இல்லையா அசீம் முனீர், அவரை பார்த்து நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்கிட்ட நேருக்கு சண்டை போடு, உங்க அம்மா கிட்ட நீ பால் குடிச்சிருந்தா எங்க கூட சண்டை போடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு காணொலியிலே சொல்லியிருக்காரு மனுஷன். உடனே கோவப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி இருக்கார் இல்லையா அந்த அசீம் முனீர், அவர் இந்த காசிமை பிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு 10 கோடி பாகிஸ்தான் ருபீஸ் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம லோக்கல் மீடியாஸ் இருக்குல்ல, பாகிஸ்தான் லோக்கல் மீடியா இந்த மாதிரி டிடிபியோட அடுத்தடுத்த வெற்றிகளால அங்க இருக்கக்கூடிய இன்னும் அடுத்தடுத்த அமைப்புகள் ரொம்ப தைரியமா இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாகிஸ்தானுக்கு நல்லது இல்லை. பாகிஸ்தான் ராணுவம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு, வலுவிழந்து போய்கிட்டு இருக்கு சொல்லி அங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டது மட்டும் இல்லாம பாகிஸ்தானின் அரசியல் நிபுணர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மோதல் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வருதா இல்ல இன்னும் முற்றி போய் பெரிய பெரிய பிரச்சனைகளா உருவெடுக்க போதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த தகவலுடன்